வணக்கம். பதிவு பார்க்க வந்த நண்பர்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது ஏதோ ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. கண்டிப்பாக ஜாதி சம்மந்தப்பட்டது கிடையவே கிடையாது. பார்த்திங்கன்னா இங்கே ஊரை சொல்லலாமான்னு கூட பயமாக இருக்குது. திருநெல்வேலி வந்ததுலேருந்து நான் நிறைய பார்க்குறேன். நான் இருந்தது ஒரு கிராமம் முதல்ல இருந்தது. அங்கே கூட இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் மட்டும், அவங்க யார் என்னென்னலாம் நமக்கு தெரியாது. என் வயசு இருக்கலாம், இல்லைடா என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மற்றபடி இளம் வயதினர்கிட்டெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. அதே நேரம் ஆண்கள்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. பெண்கள் மட்டும், என்னை மாதிரி கொஞ்சம் வயசான பெண்கள் மட்டுமே. பெண்கள் மட்டும்னா என்ன சொல்கிறீங்க, விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் அப்படியே ஒதுங்கியே போகிறாங்க. என்கிட்டன்னு இல்லை, எல்லார்கிட்டையுமே பொதுவாகவே அப்படியே ஒதுங்கியே இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ரொம்ப நாசுக்காக, ரொம்ப யாரும் தன்னை தொட்டுடாமல் லேசாக கூட உரசிடாமல் வெளியே போயிட்டு வரும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வராங்க. கோவிலுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் உரசிடாமல் இது பண்ணிடாமல் நிற்கிறாங்க. அப்படி மேலே பட்டால் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அது பார்வையே நம்மளை ரொம்ப காயப்படுத்துது. நான் நிறைய இடங்கள்ல காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிற இடங்களெல்லாம் அந்த இதை பார்த்துருக்குறேன். நம்ம பாட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு எதையாவது கேட்டு எதையாவது எடுப்போம், அந்த பைசா கொடுப்போம். அந்த மாதிரி நேரங்களில் ஒதுங்கி நிற்பாங்க. அதாவது என்கிட்டன்னு இல்லை, பொதுவாக எல்லார்கிட்டையுமே ஒரு சுவர், ஒரு மனுஷர், ஒரு சுவர், ஒரு பூனை, நாயின்னு எல்லாத்துக்கிட்டையுமே ஒதுங்கி நிற்பாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப மனசை காயப்படுத்துது அது. அப்போ ஒரு நாள் நகைக்கடைக்கு போயிருந்தேன் பார்த்துக்கங்க. நகைக்கடையில் இது நான் முதலே சொல்லிட்டேன், இது ஜாதி சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படி தொடுறது, டச் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் இது பார்க்குறாங்கன்னா நீங்கள் வேறு யாரையும் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நகைக்கடைக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. நகைக்கடையில் போய் நகையை உருக்குன பிறகு அதோட வேல்யூவை சொல்கிறதுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் உட்காந்துருந்ததுனால 2 வரிசையாக ஆளுங்க நிற்கிற மாதிரி நடுவில் ஒரு கயிறு மட்டும் கட்டி விட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு பக்கம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நின்றுட்டு இருந்தாங்க. அது நல்லா தெரியுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு தெரியுது. அவர் தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு வருஷம் பக்கத்தில் சும்மா இருந்ததுனால நான் இதில் போனேன். இந்த வரிசையில் போனவன் என்ன பண்ணிட்டு, நமக்கு கால் கொஞ்சம் டேமேஜுங்கிறதுனால போன சுருக்கில் என்ன பண்ணிட்டேன், அந்த அவர்கிட்ட விவரத்தை சொல்லிட்டு இந்த கயரில் இப்படி சாஞ்ச உடனே சட்டார்னு விலகுற மாதிரி தெரிஞ்சுது. என்னடான்னு தெரிஞ்சு பார்த்தா அந்த அம்மா, ஒய்ஃபுன்னு சொன்னல, அந்த அம்மா என்னை ஒரு முறைச்சு டக்குன்னு இப்படி விலகி அந்த பக்கம் கம்பியில் சாஞ்சி நின்னாங்க. எனக்குன்னா ஆச்சரியமாக போச்சு. நானே குளிச்சுட்டு பட்டைய வேற போட்டுக்கிட்டு போனேன்னா அது போடாமல் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறேன். ஏன் நம்மளை பார்த்து
அதாவது நான் சுத்தத்துக்கு சொல்கிறேன். நம்ம குளிச்சுட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு போகிறோம். அதை அப்படி இருந்தும் கூட நம்ம ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த நேரத்தில் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் தெரியுமா. அவங்க நான் சிரிக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப அவ்வளோ வேதனையாயிருச்சு. நான் கயரில் என்னால் முடியாமல் கால் நிற்க முடியாமல் இப்படி கயரில் இப்படி சாஞ்சேன். அவங்க இருக்கிறதுக்குள்ளே பார்க்கல, பட்டுன்னு விலகுனாங்க. விலகிட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, கம்பியில் அந்த பக்கம் கம்பியில் போய் சாஞ்சிட்டு என்னை பார்த்து அப்படியே ஒரு அசூயையா ஒரு பார்வை பார்த்தாங்க, அருவருப்பாக. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் வெளியே வர்றீங்க? அப்போ எதுக்கு வெளியே வர்றீங்க? யாரும் ஒரு பொது இடத்துல ஒரு நகைக்கடையில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உரசிட்டா உங்களுக்கு பிடிக்கலைன்னா எதுக்கு வெளியே வர்றீங்க? நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று அப்படின்னு இருங்க. அதை விட்டுட்டு தெரிகிற மாதிரி, வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி தன்னோட ரியாக்ஷனை காமிச்சா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இது நான் இது உண்மையிலேயே இது ஜாதி சம்பந்தப்பட்டது கிடையாது. இளைஞர்கள், கொஞ்சம் வயசு பெண்கள் எல்லாம் நல்லா சகஜமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் வயசானவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு நான் அந்த நகைக்கடையில் பட்ட மனவேதனை அப்படி ஒரு நம்மக்கிட்ட என்னத்தை அப்படி அருவருப்பை பார்த்தாங்க, எதுக்காக அப்படி ஒதுங்கினாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் என் பையன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். அதை போய் இது பண்ணிட்டுங்க, இங்கே நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. அது சொல்லணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த இதை உபயோகப்படுத்திட்டேன் நான். இந்த பதிவை அதுக்காக உபயோகப்படுத்திட்டேன் நான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நல்ல விஷயத்தோடு பார்க்கலாம். வணக்கம்.